ஷீரடி, பண்டரிபுரம், மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11, 5 நாட்கள். கட்டணம் 7900. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளிலுமே ஒவ்வொரு விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதுவும் நம்ம இந்து வழிபாட்டுகள்ல ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு மாதங்களிலுமே ஒவ்வொரு வழிபாடுகள் நமக்கு இருக்கு. எதையுமே மறந்துடக்கூடாது. இதெல்லாம் நீ பண்ணினா வாழ்க்கையில நல்லா இருப்ப அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்தக்கூடியது நம்மளுடைய இந்த வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லலாம். அதுல இப்போ ரத சப்தமி அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இந்த ரத சப்தமியுடைய ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு வலிமைகள் அப்படிங்கிறது உண்டு. என்ன பண்றோம், அமாவாசை பௌர்ணமியை நம்ம எப்போதுமே கவனத்துல எடுத்துக்கிறோம். அடுத்ததாக 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம். அடுத்து பஞ்சமி, சதுர்த்தி வழிபாடு விநாயக பெருமானுக்கே உரியது, அதையும் நம்ம பண்றோம். பஞ்சமி வழிபாடு பண்றோம். சஷ்டி முருகனுக்கு வழிபாடு பண்றோம். அஷ்டமி வழிபாடு பண்றோம். நவமி வழிபாடு பண்றோம். கிருஷ்ண அஷ்டமி, ராம நவமி, தசமி, விஜய தசமி, ஏகாதசி, கிருஷ்ண துவாதசி, இந்த மாதிரி திதிகளுக்குன்னு பிரதோஷம், பிரதோஷத்தை திரையோதசியில கொண்டாடுறோம். சிவராத்திரிய சதுர்த்தசியில கொண்டாடுறோம். இதுல சப்தமி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ரத சப்தமியாக நம்ம தமிழுக்கு தை அல்லது மாசி மாதங்கள்ல வரக்கூடிய சுக்லபட்சத்து சப்தமி திதியை நம்ம ரத சப்தமி அப்படின்னு சொல்றாங்க. சூரியனுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. இதுல இன்னொரு விசேஷம் பாக்குறீங்கன்னா, இந்த தை மாசியில ஏன் இந்த நிகழ்வு, நம்ம தை மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே சூரிய பகவானை கும்பிட ஆரம்பிச்சிடும். அவருக்கு பொங்கல் வச்சு அவரை மனசுல நினைச்சு விவசாயிகளும் விவசாயம் செழிக்க நாடு வளர்ச்சி அடையணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சு அதை கும்பிடுறோம். அதை தொடர்ந்தே அவருக்கு வழிபடக்கூடிய ரத சப்தமியும் வருது. இந்த ரத சப்தமிக்கு இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? இந்த ரத சப்தமியை வழிபடணும்னு நமக்கு உணர்த்தினவர் யாரு அப்படின்னா, மகாபாரதத்திற்கு காரணமானவர் பீஷ்மாச்சாரியார். அவர் தாங்க இந்த ரத சப்தமினால அவருடைய மோட்சத்திற்காக அவரு தேர்ந்தெடுத்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மார்கழி மாதம் ஏற்படக்கூடிய மகாபாரத போரு, அந்த மகாபாரத போரினுடைய அம்பு படுக்கையில அவர் இருக்காரு. அவரு தன்னுடைய மோட்சத்தை அடைவதற்குன்னு ஏன்னா அவர் நினைச்ச நேரத்துலதான் உயிர் விடணுங்கிற வரத்தை வாங்கினவரு. அவரு செலக்ட் பண்ணக்கூடிய நாள் என்ன? இந்த ரத சப்தமி அன்று அவரு மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறதுதான். அப்ப அவ்வளவு சிறப்புக்குரிய இந்த ரத சப்தமி நாளில் நாமளும் நம்மளுடைய பாவ கணக்குகளை குறைத்து நமக்கும் இறைவன் திருவடியை அடைவதற்கான நல்லதொரு வாய்ப்புகளை தர வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை வச்சு சூரிய பகவானை வணங்குவதற்குரிய நாள் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணணும் அந்த நாள்ல? சூரிய பகவானை வணங்க வேண்டும். இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி 2024 பிப்ரவரி 16ஆம் தேதி ரத சப்தமி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அன்னைக்கு விரதம் இருந்து முழுமையா சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரையும் விரதம் இருக்க வேண்டும். நியம நிஷ்டைகளை கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, 7 எருக்கம் இலைகள், 7 எருக்கன் இலைகளை தலையில வரிசையாக அடுக்கி வச்சு அதுல தண்ணி ஊத்தி குளிப்பாங்க. ஏன்னா அந்த எருக்கன் இலைகளுக்கு அவ்வளோ துஷ்டங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு வலிமை இருக்கு. அதனால அந்த எருக்க இலைகளை வச்சு நீராடிய பிறகு சுவாமிக்கு அங்க முடிஞ்சதுன்னா 7 தேர்கள் பூட்டிய ரதத்தில் சூரிய பகவான் பவனி வர்றதாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி 7 தேர்கள் பூட்டிய அந்த ரதத்தை ஒண்ணு நம்ம படமா வாங்கி வச்சு வழிபடலாம், அல்லது படமா வரைந்து வழிபாடு செய்யலாம். அதுல நம்ம பச்சரிசி, மஞ்சள் கலந்த அச்சதை அரிசியை பயன்படுத்தணும். தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம், பச்சை வாழைப்பழம் அப்படிங்கறது அன்னைக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் வச்சு சூரிய நமஸ்காரம், சூரியனுடைய காயத்ரி மந்திரங்கள்
சூரிய சகஸ்ர நாமங்கள், ஆதித்ய ஹிருதயம், காயத்ரி மந்திரம், சூரிய அஷ்டகம், இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம பண்ணணும். அதை பிரார்த்தனை பண்ணணும். அதை காதார நம்ம போட்டு கேட்கணும். அது இல்லாம நெய்வேத்தியமாக பொங்கலும் வடையும் வைக்கணும். பொங்கல் வடை நெய்வேத்தியமாக வச்சு நம்ம சூரிய பகவானை வழிபட்டா நமக்கும் அந்த பிறவிங்கிற பெரும் கடன், அடுத்த ஒரு பிறவி இல்லாத ஒரு சூழ்நிலை, அப்படியே பிறவி இருந்தாலும் பாவத்தை நீக்கிய பிறவியாக பிறப்பெடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, ஏழுமலையானான திருப்பதி வெங்கடாச்சலபதிய வழிபாடு செய்வாங்க. பாலாஜிங்கிற பேரு உண்டு. அன்னைக்கு அந்த 7 வாகனங்கள்ல அங்க பவனி வருவதாக ஒரு ஐதீகம். அன்னைக்கு அவருக்கும் ரொம்ப சிறப்பு. நம்ம பொருளாதாரத்துல மேன்மை அடையணும்னா என்ன சொல்றோம், திருப்பதி போனா திருப்பம் வரும்னு சொல்றோம் இல்லையா? அன்னைக்கு திருப்பதி பெருமாளையும் சேர்த்து வணங்கினாலே நம்ம போய் 7 மணியை தாண்டி போய் வழிபடணுங்கிற அவசியம் இல்லை. அன்னைக்கு பெருமாளையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னா சூரிய பகவான் படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், அதுல சூரிய பகவானுக்கு நாமம் தான் போட்டிருப்பாங்க. சூரிய நாராயணர் என்ற பெயரும் உண்டு சூரியனுக்கு. சூரியன்னு வெறுமனே சொல்ல மாட்டாங்க, சூரிய நாராயணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நாராயணனான திருப்பதி வெங்கடாச்சலபதியும் அன்னைக்கு நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் நிகழும். 7 ஜென்மங்களுக்கு செய்த பாவ வினைகள் தீரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 7ங்கிற எண்ணு தான் சப்தமி. அந்த சப்தமி ரத சப்தமி, ரதம் அப்படின்னா தேர்னு அர்த்தம். தேரில் பவனி வரக்கூடிய 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரக்கூடிய சூரிய நாராயணரை வணங்குகிறேன் அப்படிங்கறதுதான் ரத சப்தமியினுடைய நிகழ்வு. அப்போ இந்த ரத சப்தமியை நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா 7 ஜென்மங்களில் செய்த பாவம், 7ங்கிறது 41 ஜென்மங்கள்ல செய்த பாவங்களும் தீரும் அப்படிங்கறதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த ரத சப்தமியை எல்லாரும் கடைபிடிப்போம். சூரிய நாராயணரை வழிபட்டு நம்ம பாவங்களை கரைத்து கர்மங்களை கழித்து நல்லதொரு பயணத்தை தொடங்குவோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.